நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். எந்த விதத்தில் ஆகலும் பிசாசானவன் என்ன பண்ணுவா, உள்ளே நுழைந்து சிறையிருப்புகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வரும். ஆனா நீங்க உங்க குடும்பத்தை பாதுகாக்குமே ஆனா, சத்துரு உள்புகாதபடிக்கு காத்து கொள்ளுவோமே ஆனா, எப்பொழுதுமே உங்க கூடாரம் சமாதானத்தோடு தான் இருக்கும். ஹல்லேலூயா. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இன்னொரு விஷயம் கூட, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளதாமே. உண்மையாகவே கர்த்தர் நமக்கு, நம்முடைய சபைக்கு, சபையிலிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அவர் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் இருந்து கீழுள்ள வசனம் தான். முதலாவது 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு, நம் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த மாதம் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு மாதமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு மாதமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கடந்த 10 மாதம் ஒருவேளை பலவிதமான சிறையிருப்புக்குள் காணப்பட்டு வருகலாம். ஆனா இந்த புதிய மாதத்துல நீங்கள் இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக என்னென்ன சிறைக்குள் காணப்பட்டிருந்ததோ அந்த சிறையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வருகிற ஒரு மாதமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வார்த்தை வரும்போது இது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா வார்த்தையில ஜீவன் இருக்குது. வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. நீங்க சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில அது நிறைவேறும். ஆமே. பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் என்ன, என் குடும்பத்தில் காணப்படுகிற, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்புகள் என்ன என்று உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு சொல்லணும். இருதயத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த சிறையிருப்பை இந்த 11 மாதம் நான் பார்க்க போகிறது இல்லை. இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆமென். முதல் பகுதி சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறதாவது. இது யார் சொல்லுகிறாங்க? எந்த மனுஷனும் இல்ல, கர்த்தரே நேரிட்டு நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இதோ. ஆமே. அந்த இதோ என்ற வார்த்தையில அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஆமே. இதோ சொல்லிட்டு, நான் யாக்கோபின் கூடாரங்களில் சிறையிருப்பே திருப்புவேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அல்லேலூயா யாக்கோபா இல்லைன்னா ஆண்டோட பிள்ளைகளாக உட்கார்ந்து இருக்குது. நம்மை பார்த்துதான் உங்களோட கூடாரத்து இல்லையா. முதலாவது கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை எப்படிப்பட்ட கூடாரமாய் தான் வைத்தேன் என்று சொல்லுகிறது என்றா, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாங்க? நம்முடைய கூடாரம் யாக்கோவின் கூடாரத்தை போல நாம் வாசித்தோம் இல்லையா? யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதனோட அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவைகள் பரவி போகிற ஆறுகளே போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களே போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களே போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விஷயங்களே போலவும் இருந்துச்சு. ஆமே. அப்படிதான் நம்முடைய கூடாரத்தை கர்த்தர் ஆரம்பித்திருந்தா. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த கூடாரத்துக்குள்ளாக ஒரு சிறையிருப்பு வந்து விட்டது. உண்மைதானே? அல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்தின போது சிறையிருப்பே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை போக போக ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக
நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக காணப்பட்டது. அதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்தது? ஏன்னா கர்த்தர் ஆரம்பிக்கும் போது என்ன இல்லை? சிறையிருப்பு இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய வசனம் கூடாரத்தை குறித்து சொல்லும் போது யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, உமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள், கர்த்தர் அதை விசாரிக்கும் போது குறவே காண மாட்டீர். அப்ப நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமா இருந்துச்சு? சமாதான கூடாரம். இன்றைக்கு அநேக கூடாரங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, மாறி மாறி பலவிதமான சூழ்நிலையில் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை ஏற்படுத்தின போது யோபு சொல்லுகிறார் இல்லையா, உமது கூடாரம் எப்படி இருந்துச்சா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. உம்மோட வாசஸ்தலத்தை கர்த்தர் விசாரிக்கும் போது ஒரு குறைவு கூட காணப்படாமல் இருந்துச்சு. அல்லேலூயா. நீதிமொழிகளை சொல்லும் போது செம்மையானோட கூடாரம் செழிக்கும். ஆமே. நம்மளோட கூடாரம் எப்படி இருக்கணுமா? ஆண்டோட பார்வையில் எப்படி இருக்கணுமா? செழிப்பின் கூடாரமாக, அல்ல அழுகையின் கூடாரம் அல்ல, கண்ணீரின் கூடாரமாக இல்ல, வனாந்தரத்தை போல இருக்கிற கூடாரமா இல்ல. எப்படிப்பட்ட கூடாரமா இருக்கணும்? செழிப்பின் கூடாரமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உங்கள் கூடாரமாக, உங்கள் வீட்டுக்குள்ளாக அவர் திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய மாதம், இந்த புதிய மாதம் அல்லேலூயா உங்கள் கூடாரத்தை அழகான கூடாரமாக, அல்லேலூயா கர்த்தர் விசாரிக்கும் போது குறைவற்ற கூடாரமாக, சமாதானத்தோடு இருக்கிற ஒரு கூடாரமாக, ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமாக கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் நாம் வாசித்தோம் முதல் பகுதியில. கர்த்தர் யாக்கோபின் கூடாரங்களிலே சிறையிருப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. இந்த மாதம் என்னென்ன சிறையிருப்புக்குள்ளாக நீங்க உங்க குடும்பம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை வியாதி என்ற சிறையிருப்பா இருக்கலாம், கடன் பிரச்சனை என்ற சிறையிருப்பா இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒன்று போனா இன்னொன்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பல விதமான சிறையிருப்புக்குள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அவைகளின் எல்லாம் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். நீங்க சொல்லணும், இந்த மாதம் என் குடும்பத்துல சிறையிருப்பை நான் பார்க்க போகிறது இல்லை. ஆமே. நீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள. ஒவ்வொரு நாள், இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இந்த மாதம் என் குடும்பத்துல என் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பையும் நான் பார்க்க போகிறது இல்லை. காரணம், கர்த்தர் என் சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றினார். ஆமே. அதே அதிகாரத்தில் ஏன் சிறையிருப்பு வர காரணம் என்று சொல்லி அதனுடைய 16ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அதனுடைய 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நொறுக்கதினாலும் உன் வேதனையின் மிகுதினாலும் நீர் கூக்குரலிடுவானேன், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அப்ப சிறையிருப்பு வர காரணம் என்ன? இந்த இடத்துல சொல்லுகிறா, திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின போது, அங்கே அந்த தோட்டத்தில் அவர்களை வைத்த போது அவர் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க, நல்ல சமாதானமா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பகல் குளிர்ச்சியான வேளையிலே தேவாதி தேவர் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட உலாவும்படியாக இறங்கி வருவா. ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்தா. ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தா. என்ன கட்டளைன்னு தெரியுமா? நீங்க இந்த தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஆமே. என்ன சொல்லணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த பொறுப்பில் இருந்து சற்றே விலகின போது உள்ள சாத்தான் நுழைய ஆரம்பித்தன. அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் நமக்கு முதலாவது ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம் ஒவ்வொருடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை காக்காமல் போனா எந்த விதத்தில் ஆகலும் பிசாசானவன் என்ன பண்ணுவா? உள்ளே நுழைந்து சிறையிருப்புகளை,
பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வரும். ஆனா நீங்க உங்க குடும்பத்தை பாதுகாக்குமே ஆனா, சத்துரு உள்புகாதபடிக்கு காத்து கொள்ளுவோமே ஆனா, எப்பொழுதுமே உங்க கூடாரம் சமாதானத்தோடு தான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, பண்படுத்த வேண்டியவர்கள், பாதுகாக்க வேண்டிய இந்த ஆதாமும் ஏவாளும் பாதுகாக்காதபடியினால சாத்தான் என்ன செய்கிறான், உள்ள சர்ப்பத்தின் வடிவில் நுழைந்து வந்து ஏவாளோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எப்போதும் போல பகல் குளிர்ச்சியான வேளையில இவர்களை சந்திக்கும்படியா இறங்கி வரும்போது, எப்பொழுது சந்திக்கிற இடத்துல ஆதாமை காணோம், ஏவாளை காணோம். கர்த்தருடைய இருதயம் அங்கலாய்க்குது. இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தாங்க, டெய்லி நான் இறங்கி வரும்போது இந்த இடத்துல தான் அவர்கள் காத்திருந்தாங்க, எனக்காக காத்து கொண்டிருந்தேனே, என்னோடு கூட உறவாட காத்து கொண்டிருந்தேனே, என்னோடு கூட உலாவ காத்து கொண்டிருந்தேனே, இன்றைக்கு அவர்கள் எங்கே காணாத நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாங்க, ஆதாமே நீ எங்க இருக்கிறா? என்ன கூப்பிடுறாங்க? ஆதாமே நீ எங்க இருக்கிறா? அல்லேலூயா. பாருங்க, காக்க வேண்டிய தோட்டத்தை காக்காத போனதினால சத்துரு உள்ள நுழைந்து பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவை விட்டு அவங்களை பிரிக்கிறாங்க. முதலாவது சாத்தான் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தேவனோடு உள்ள உறவில் இருந்து, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்து, தேவனோடு கூட பேசுகிற அந்த நேரத்தை என்ன பண்ணிடுவான்? அவன் மாற்றி விடுவான். ஜாக்கிரதையா இருப்போம். இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியானா சத்துரு எந்த விதத்திலோ நம்முடைய குடும்பம் ஆகிய தோட்டத்துக்குள்ளாக நுழையாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? வேலி அடைக்கணும். கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரா, ஆனா நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஒரு சின்ன கேப் போதும் அவன் உள்ள நுழையத்துக்கு. பெரிய கேப் எல்லாம் வேண்டாம். சொல்லுங்க, ஒரு சின்ன கேப் போதும். அந்த கேப்புக்குள்ள உள்ள நுழைந்து குடும்பத்துல பல சிறையிருப்பை கொண்டு வருவா. ஆக இந்த புதிய மாதத்துல கத்த சொல்லுகிறா, உங்கள் குடும்பம் ஆகிய தோட்டத்தை என்ன செய்யுங்க? பாதுகாக்குங்க. இரண்டாவது, சபையாகிய தோட்டத்தை நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். மூன்றாவது, நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்கக்கூடிய உத்தரவாதத்தை கத்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் தான் சபை. ஆமென். ஹல்லேலூயா. யார் சபை? சொல்லுங்களேன். நீங்களும் நானும் தான் சபை. நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டியது. பாதுகாக்கும் போது சத்துரு எந்த விதத்திலும் உள்ள நுழைய முடியாது. நான் வாசிச்சோம் இல்லையா? ஏன் சிறையிருப்பு வந்துச்சா? அக்கிரமத்தின் நிமித்தம். அக்கிரமம் என்ன வேற ஒன்றும் இல்லை, கிரமக்கேடாய் நடக்கிற ஒவ்வொரு காரியம் தான் அக்கிரமம். ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சுக்குது இல்லையா? அந்த ஒழுங்குக்கு மாறாக நடக்கிற காரியத்துக்கு பேரு தான் அக்கிரமம். அல்லேலூயா. அப்ப அக்கிரமம் செய்யறதுக்கு, அந்த கிரமக்கேடான காரியத்துக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒழுங்குக்குள்ளாக நீங்களும் நானும் நம் குடும்பமும் காணப்படுமே. ஆனா சிறை இருப்பை உள்ள வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுச்சிங்களா? ஏன் சிறை இருப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டது. ஒருவேளை இந்த நாளில் காலையில் ஆவியானவர் பேசிக் கொடுக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில எது கிரமக்கேடா இருக்குதோ ஆண்டவரிட சொல்லுங்க, ஆவியானவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில கிரமக்கேடா காணப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லேலூயா மாற்றி போடும்படியா ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நீங்க பேச அல்ல கேட்கும் போது, வசனத்தை நீங்க சொல்லும் போது, என்னென்ன காரியங்களில் கிரமக்கேடாக அல்லது கர்த்தர் வைத்த அந்த ஒழுங்குக்கு மாறாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கிரமமாய் மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே சொல்லிட்டு உன் கூடாரங்கள் இல்லையா இருக்கிற சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த யாக்கோப் என்ற பெயர் எடுத்துட்டு உங்க பெயரை வச்சு சொல்லாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. ஆமே. கேட்கலையே? கேட்கலையே? கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ சொல்லுங்க, நான் பிளஸ்ஸியுடைய கூடாரங்களில் சிறையிருப்பே திருப்பி. அல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படுவதை உங்கள் கண் காணும். கர்த்தர் வேலை தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனபுத்தனும் அல்ல. ஆமென். இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, ஆசிங்க, சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு
இறங்குவேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது மறந்துடாதீங்க, ஏன் சிறையிருப்பை அவன் கொண்டு வருகிறார் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து உங்களை பிரிக்கும்படியா, ஆண்டவரோட சமூகத்திலிருந்து உங்களை பிரிக்கும்படியா, ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற அந்த நேரத்தை விட்டு உன்னை சற்றே திருப்பும்படியாகதா பல விதமான சிறையிருப்புக்குள்ளாக சத்துரு கொண்டு வருவான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அப்ப இரண்டாவது பகுதி சொல்லுது, அல்லேலூயா, சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம். இந்த மாதம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று கொள்ளுகிற மாதம். சொல்லுங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த புதிய மாதம் கர்த்தருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நிச்சயமாக அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் போதும், நம்ம போகிற இடத்தில் எல்லாம் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. பாண்ட சொல்லிரா, இந்த கடந்த 10 மாதம் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனா இந்த 11ஆவது மாதம் கத்த சொல்லுகிறா, உங்கள் கூடாரங்களுக்கு சிறையிருப்பை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் விதமாய் சொல்லுது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தே நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாத படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினா. அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதோம் கொமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகும் முன்னதாக லோத்துக்கு குடும்பத்துக்கு நேராக தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தேவ தூதன் வந்து லோத்தின் குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க பொழுது விடுவதுக்கு முன்பதாக இந்த வீட்டை விட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த பட்டணத்தை விட்டு நீங்க என்ன செய்யணும், வெளியே போகணும். ஏன், இந்த பட்டணம் தண்டனை கர்த்தருடைய தண்டனையினால அழிக்கப்பட போகிறது. நீ அழிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யணுமா, இந்த பட்டணத்தை விட்டு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினா. அடுத்த வசனத்தை பாசிங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினா. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் லோத்தின் மேல, லோத்தின் குடும்பத்தின் மேல இரக்கம் வைத்தா. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை இரக்கம் வைக்கிற ஒரு மாதமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்களேன், அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? அல்லேலூயா. லோத்து தாமதிக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் வைக்கிறாங்க. அவன் தனியா நடந்து போனா அவனால் ஸ்பீடா போக முடியாது என்று லோத்து கையை பிடித்து, அவருடைய குடும்பத்தை கையை பிடித்து பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வரும்படியா தூதர்களை அனுப்புகிறார். உங்களுக்கு இந்த புதிய மாதம் தூதர்கள் உங்களை சந்திக்கும்படி வரப்போகிறது. உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்தி செல்லும்படியா ஓரா சக்தினியே. அல்லேலூயா. ஆமென். உங்களை கரங்களை பிடிக்க போகிறத நீங்க பார்க்க போறீங்களா? நாங்க விசுவாசம் இல்லையே, விசுவாசிங்க. இந்த கடைசி காலத்துல தேவ தூதர்கள் இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த வேதத்தில் எழுதினது உண்மைதான். ஆமென். எதுக்காக எழுதி வச்சுக்கிறாருன்றா திருஷ்டாந்தமா. இப்போ இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தமா ஏற்கனவே வேதத்தில் என்ன பண்ணிருக்கிறது, எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் போடுங்க. 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கோ நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சமபூமி எங்கு நினைப்படக்கூடாது, நிற்கவே கூடாது. உன் ஜீவன் தப்பனா என்ன செய்யணும், ஓடிப்போ. ஹல்லேலூயா. அப்ப ஓடி போக வேண்டிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், தாமதிக்காதபடிக்கு ஓடணும். ஹல்லேலூயா.
ஆமே, நம்ம எல்லாம் யாரும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியவர்கள். எதுவரைக்கும்? அக்கறையில போய் சேருகிற வரைக்கும் நம்ம தேங்கி நிற்கிற கூட்டம் அல்ல, ஓடி போக வேண்டிய பிள்ளைகள், கர்த்தருக்காக ஓட வேண்டியவர்கள். சொல்லுங்க, நம் குடும்பம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. எத்தனையோ சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கிறாங்க, உங்கள் பகுதிகளில் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் அல்லேலூயா சிறையிருக்குள் காணப்படுகிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படியான அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓடிப்போ, பின்னிட்டு என்ன பண்ணிடாத, பின்னிட்டு என்ன பண்ணாத. ஊழியத்து போகும்போது என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்கவே போக கூடாது. முன் வைச்ச காலு முன் வைத்ததுதான். சொல்லுங்க, முன் வைத்த காலு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் பின்னிட்டு பார்க்கிடக்கூடாது. நீங்கள் ஊழியம் செய்வீங்க, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நீங்களே சோர்ந்து போய் ஓட முடியாதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுவா? பின்னிட்டு பார்க்க வைப்பா. ஆனால் பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது? பார்க்காதே. இந்த சமபூமி எங்கோ நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நமக்கு ஒரு மலை இருக்குது, கல்வாரி மலை. அல்லேலூயா. அந்த கல்வாரி மலைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? ஓடணும். ஆமே, சொல்லுங்க, ஓடணும். இன்னும் கிட்ட அவருடைய பக்கத்தில் என்ன பண்ணணும்? சேரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கல்வாரி அண்டைக்கு நேராக அவர் கிட்ட 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 நாம் சேர வேண்டும். அல்லேலூயா. அதுல அழகமான வசனம், அதே அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் நினைக்கிறேன், போடுங்க. அந்த 22ஆம் வசனம் சொல்லுது, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்று செய்யக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, நீ தீவிரிக்கணும். ஆமே, இது கடைசி காலத்துல நாம் தீவிரிக்க வேண்டிய காலம். சொல்லுங்க, நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கிறோம்? தீவிரிக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக தீவிரிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. நெகமியா தீவிரித்து ஆண்டவருடைய இல்லையா அந்த அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கும்போது கட்ட விடாதபடிக்கு தொபியாக்கள் சன்பல்லாத் என்ன பண்றாங்க? அவங்கள தடை பண்ணுகிறாங்க. அப்போ நெகமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறா. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறது. இது 11ஆம் மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறது. இந்த நாட்களிலே நீ தீவிரிக்க வேண்டும், கர்த்தருக்காக செயல்படும்படி தீவிரிக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லி உட்கார்ந்திருக்க ஆண்டவர் விரும்பல. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தீவிரித்து செயல்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, அவ்வளவா சொல்லப்படுது, தீவிரமாய் அங்க போய் நீ என்ன செய்? தப்பித்துக்கொள், நீ அங்க போய் சேருகிற வரைக்கும் என்னால் ஒன்று செய்ய முடியாது. ஏங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எது வேணாலும் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா? ஆனா தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம், தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறது நிமித்தம் அவர் சொல்லுகிறா, நீ அந்த மலையிலே போய் சேருகிற வரைக்கும் என்னால ஒன்று செய்ய முடியாதா? அல்லேலூயா. ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, நம் இல்லாம அவரால் செயல்பட முடியாது, அவர் இல்லாம நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ உறவு, எவ்வளோ அன்பு கர்த்தர் இதுல வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமே, அவரால எல்லாம் கூடும். ஆனா கர்த்தர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, நீ இல்லைன்னா என்னாலும் ஒண்ணு செய்ய முடியாதப்பா, என்னால உன்னாலோ ஒன்ன செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றா, நீ அங்கே போய் சேருகிற வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாதா? ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நாம் வாசித்தோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் நான் கிருபையாயிருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த மாத ஆண்டவர் சொல்லிட்டார், உங்கள் மேல இரக்கமா இருப்பேன். அப்ப ஆண்டோட சொல்லணும், ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் இரக்கம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேல் காணப்படுவதாக. ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதம்
8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அவர் உருக்கவும் இரக்கவும் நீடிய சாந்தவும் கிருபையும் உள்ள தேவன். சொல்லுங்க, நம்முடைய தேவன் யார்? சொல்லுங்களே. உருக்கவும் இரக்கவும் நீடிய சாந்தவும். எப்படிப்பட்ட கிருபை? கேட்கலையே. மிகுந்த கிருபை. சொல்லுங்க, மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அப்ப லோத்து மேல அவ இறக்க வைத்த காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் யார்? அவருடைய சுபாவம் என்ன? அவர் உருக்கம் உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ள தெய்வம், அவர் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமே. அப்ப இதுல ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாரு. யாருக்கு கர்த்தர் இறங்குவா? யாருக்கு கர்த்தர் இறங்குவா? சொல்லுங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படணும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறதோ அதே போலதான் வசனம் சொல்லுது. நம்ம புரிந்து கொள்ளும்படியாக ஆவியான அழகா எழுதி வைக்கிறாரு. தகப்பன் என்ன செய்வாரு? எந்த சூழ்நிலை வந்தாலும் தன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? அவ எவ்வளோ துன்மார்க்கமா வாழ்ந்தாலும் ஒரு ஆபத்து என்று வந்துச்சுன்னா அந்த தகப்பன் விட்டு கொடுப்பாங்களா? அந்த பிள்ளை விட்டு கொடுப்பாங்களா? இல்ல. என்ன செய்வாரு? இறக்கம். அப்ப ஆண்டவர் சொல்லுறா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த மாதம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது சப்ஜெக்ட் எடுத்தா நிறைய போக வேண்டியிருக்கும். அதுக்கு நேரம் நான் போகல. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது இரக்கத்தை பத்தி 103ஆம் சங்கீதம் அல்லது 14ஆம் வசனம் சொல்லுது. அவர் வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம், அவருக்கு முன்பாக நம்முடைய உருவம் எப்படி இருக்கும்? அவர் உட்கார்ந்தாலே வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மை பார்க்கும்போது நம்முடைய உருவம் எப்படி இருக்குதா? யோசிங்க. இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுது, நான் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம எல்லாம் என்னதுங்க? கேட்கலையே. இந்த மண்ணுக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்றோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் என்னது? என்ன என்ன மண்ணு. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாள் எழுந்துச்சு என்ன சொல்லுங்க, என் சரீரம் என்னதான்? மண்ணு தான். மண்ணுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மாணிக்கத்தை விட்டுவிடவே கூடாது. உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் ஐஸ்வர்யவன்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மாணிக்கமாகிய இயேசுவை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மண் என்று நினைவு கூறுகிறாரா? அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பார்த்தீங்களா? நம்மளை நினைவு கூறுகிற தேவன், நம்மை அறிகிற தேவன். சொல்லுங்க, உங்களோட சூழ்நிலைகளை மற்றொரு அறியாம போகலாம், உங்க குடும்பம் அறியாம போகலாம், உங்க தாய் தகப்பன் அறியாம போகலாம், நண்பர்கள் அறியாமல் போகலாம். ஆனா ஒருத்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார். மண் என்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுது. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் தாங்க. எடுத்துக்கொள்ளுங்க. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதம் அவர் உங்களுக்காக எழுந்தருளுகிற மாதம். சொல்லுங்க, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பத்துக்காக, எங்க சபைக்காக அவர் எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருள போகிறார். உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நீங்க விசுவாசிங்க, நீங்க நம்புங்க. சொல்லுங்க, இது இந்த விஷயத்துல கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறா? எழுந்தருள போகிறா. நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்தருளி என்ன செய்கிறாரா? சீயோனுக்கு இறங்குவே. சீயோன் யாருங்க? இங்க இருக்கிற நாம எல்லாரும் யாருதான்? சீயோன். சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறா, சீயோனுக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவே. சொல்லுங்க, சீயோனுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரா? இறங்குவே. அதோடு நிறுத்தினதா? அதற்கு
தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்து விட்டது. அவருடைய இரக்கம் கிடைச்சால் போதும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ காரியங்களை முன் குறித்து வைத்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கென்று என்னென்ன காரியங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறதோ கர்த்தருடைய இரக்கம் அது உங்களுக்கு பெற்று தரப்போகிறது. கர்த்தருடைய இரக்கம் அது பெற்று தர போகிறது. ஒருவேளை கடந்த 10 மாதமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத